கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தில் கர்த்தராகிய நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு செய்து கொண்டிருப்பார். நிச்சயமாக செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். வாக்கு பண்ணினவர் மாறிடார். ஆகவே அவர் அப்படி செய்கிறவராக இருக்கிறார். இந்த வார செய்திக்கு நான் இப்போது இந்த வார செய்தி, கர்த்தராகிய என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தராகிய என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி பார்க்குறோம். கண்கள் முடிச்சு வைப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வேலையை கேட்கப்படுற செய்தி எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த செய்தி எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை கொடுக்கக்கூடியதாக, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த செய்தி கேட்குறவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாறுதலை தாரும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தராகி என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்று சொன்னால் பதில் கொடுத்து, நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்கள், ஆக அந்த காரியங்களையெல்லாம் உனக்கு நான் அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக ஏதோ ஒரு பெரிதான ஒரு மகிமையான காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த காரியங்களையெல்லாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்காக அவரை நோக்கி அவர் கூப்பிட சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறியாமல் போயிட்டுருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன, இது என்னுடைய முடிவு என்ன, இந்த காரியத்தினுடைய தாற்பயம் தான் என்ன என்று சொல்லி அறிவு கெட்டாத நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அந்த பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு உத்தரவு கொடுத்து, உனக்கு பதில் கொடுத்து நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி கர்த்தரை கூப்பிட வேண்டும்? எந்த மாதிரியாக கர்த்தரை கூப்பிட வேண்டும்? சங்கீதத்தின் புத்தகம் 145ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆக உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஏனோ தானவென்று இல்லை. ஸோ நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறோமா, அது முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஈடுபாடோடு கர்த்தரை அங்கே கூப்பிட வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்லுகிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற உண்மையாகும். மற்ற மனுஷர்கள் பார்க்கறதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எனக்கு சுகத்தை தாரும், எனக்கு பலத்தை தாரும், திடத்தை தாரும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்குற அந்த காரியங்கள் அல்ல. இங்கே பார்க்கிறோம், உண்மையாக கூப்பிட வேண்டும். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலும் ஒருங்கிணைந்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆனால் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஆக கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். ஆக நீங்கள் கூப்பிடுவீர்களானால், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து
அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கூப்பிடுதலை கேட்கிற தேவன் ரட்சிக்கிறவராக அங்கே இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், தமக்கு பயந்தவர்களுடைய காரியங்களில், இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் அங்கே ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 142 அதிகாரம் 1 சங்கீதம் 142:1 கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். உண்மையாய் கூப்பிடுகிறான், அடுத்து சத்தமிட்டு கூப்பிடுகிறான். சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது தேவன் அந்த இடத்துல ஒரு மகத்துவமான காரியத்தை தேவன் செய்கிறவராயிருக்கிறார். அற்புதமான காரியத்தை தேவன் செய்கிறவராயிருக்கிறார். பயந்தவருடைய விருப்பத்தினுடைய செய்கிற தேவன் இந்த இடத்துல பார்க்கிறோம். கூப்பிடுகிறவருடைய காரியங்களுக்கு தேவன் கேட்கிறார். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஆக உண்மையாக கூப்பிட வேண்டும், சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். 3வது காரியம் பார்க்கிறோம். சங்கீதம் 88 அதிகாரம் 1 சங்கீதம் 88:1 என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக உண்மையாக கூப்பிட வேண்டும், சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். அடுத்தபடியாக பார்க்குறோம், இரவும் பகலும் எந்த நேரமானாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆக இந்த 3 காரியங்களிலும் நாம் கர்த்தரை கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவராக, மறு உத்தரவு அருளுகிறவராக அவர் இருக்கிறார். இதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 1 முதல் 8 அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி என்ன செய்வார் என்பதை அந்த இடத்துல விளக்குகிறார். ஒரு உதாரணத்தை அங்கே சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனுக்கும் பயப்படாதவன். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தார். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். ஆகவே அவன் தேவனுக்கு பயப்படுறவனும் கிடையாது, மனுஷரை மதிக்கிறவனும் கிடையாது. ஆனால் இவன்கிட்ட போய் கேட்குறான். அவன் நியாயாதிபதினால இவன்கிட்ட போய் அந்த இடத்துல ஒரு விதவை போய் சொல்கிறா, எனக்கு நியாயம் செய்ய கொடுங்க, எனக்கு இவனால் பிரச்சனை எல்லாம் இருக்குது, நீங்கள் இதிலேருந்து எனக்கு விடுதலை பண்ணி விடுங்கன்னு கேட்குறார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினா அவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஆக தொடர்ந்து அவள் போய் கேட்குறாள். எரிஞ்சு விழுந்து பேசுகிறான். சொல்லிட்ட, ஒரு தடவை சொல்லிட்டில்ல, ஏன் திருப்பி சும்மா தோண டெய்லி வந்து கேட்குற? எரிஞ்சு விழுகிற சுவாபம். இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் நியாயம் விசாரிக்க முடியாது, நீ வேறு யாரையாவது பார்த்துக்க, மறுதளித்து பதில் கொடுக்கறது ஒரு. ஆக ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை நோகடித்து அவர் நோகும்படியாக செய்து பதில் கொடுக்கிறவர் தான் இந்த உலகத்தில் இவனை போல. ஆனால் இதே இவனுடைய உள்ளத்தில் வருகிறது, நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லி அதை சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்கிறார். அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவனும் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆக தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆக யார் கூப்பிடுறாங்க? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூப்பிடுகிறார்கள். அவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்கள் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நியாயம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த வாரத்தினுடைய இந்த காரியத்தின்படி பார்த்தீங்கன்னா எத்தனை காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது, தேங்கி கிடக்கிறதோ
அந்த எல்லா காரியத்திலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்திலும் சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுக்குரியது உங்களுக்கு கொடுக்கும் போகும்படியாக தேவன் நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் கூப்பிடும்போது நமக்கு பதில் கொடுக்கிறவராக தேவன் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 3 காரியங்களை பார்க்க போகிறோம். கூப்பிடுவதால் வரும் பலனை 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். முதலாவது கூப்பிடுவதின் பலன் என்ன? பதில் கிடைக்கும். கர்த்தரிடத்திலிருந்து பதில் கிடைக்கும். சங்கீதம் 91 அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆக அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவன் எந்த சூழ்நிலையிலேருந்து கூப்பிட்டாலும் சரி, அவன் எந்த மனநிலையிலிருந்து அவன் கூப்பிட்டாலும் சரி, நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து நேரத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆக ஆபத்து நேரத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆக கூப்பிடுகிறவர்களுக்கு எப்படி பதில் கொடுக்கிறாராம்? நீடித்த நாட்களாக திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிக்கிறவராக இருக்கிறார். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குரிய ரட்சிப்பு. நீ இப்பொழுது கூப்பிட்டாய் அல்லவா, இந்த பிரச்சனைக்காக கூப்பிட்டாய் அல்லவா, என்ன இதற்குரிய விடுதலையை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் அங்கே ரட்சிக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு கூட மாத்திரமல்ல, சங்கீதத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சங்கீதம் 10:13. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். துன்மார்க்கன் ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான்? தன் இருதயத்தில் தேவனை அசட்டை பண்ணி நீ கேட்டு விசாரிக்கிறதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஏன் சொல்கிறான் அப்படின்ட்டு. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். நான் படுற உபத்திரவத்தையும் அவனோட குரோதத்தையும் நீர் பார்த்திருக்கிறீர், கவனித்திருக்கிறீர். நீ எல்லாத்தையும் கவனிச்சிருக்கீங்க, நீர் பதில் அளிப்பீர். ஆக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதை பார்த்திருக்கிறார். இஸ்ரவேலின் ஜனங்கள் எகிப்தில் பாடுபட்டு கஷ்டப்பட்ட பொழுது, அவர்கள் தேவன் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். பதில் கொடுத்து அவர்களை அந்த தேசத்திலிருந்து அழைத்து வரும்படியாக தேவன் மோசே என்ற ஒருவனை தெரிந்து கொண்டார். அதுபோல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் யார் யார் உங்களுக்கு உபத்திரவத்தையும் யார் யார் உங்களுக்கு குரோதத்தையும் உங்களுக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஏழையானவன் தன்னை ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 18:18 21. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தாங்க. எனக்கு ஆபத்து ஒரு பக்கம் இருக்குது, அந்த நாளில் அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க எனக்கு எதிரிட்டு வந்தாங்க. கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார். குறுகலான இடமல்ல, நெருக்கி கொண்டு இருக்கிறதான ஒரு இடமல்ல, விசாலமான இடத்துல கொண்டு வந்து தேவன் அவர் நம்ம பிரியமாக இருக்கிறபடியினால் தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், உங்களை தப்புவிக்கிறவராயும் இருக்கிறார்.
20ஆம் வசனம் பாருங்கள். சங்கீதம் 18:20. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். நம்முடைய ஒவ்வொரு நீதிக்கு தக்கதாகவும் கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். என் கையில் எவ்வளோ சுத்தமுள்ளவனாக இருக்கிறனோ அதற்கு தக்கதாக அவர் எனக்கு சரி கட்டினார். நான் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. நான் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. ஒரு துரோகமும் நான் கடவுளுக்கு பண்ணலை. என் தேவன் என்னை காத்து வந்தார். என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய நீதிக்கு தக்கதாக உங்களுக்கு பலனளிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக அவர் உங்களுக்கு சரி கட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வழிகளை நீங்கள் கை கொண்டு வருவீர்களே ஆனால், உங்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணாமல் இருப்பீர்களே ஆனால், கர்த்தர் விசாலமான இடத்துல உங்களை கொண்டு வந்து உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடினால் உங்களை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சங்கீதத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சங்கீதம் 31:22. அவனுடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். சங்கீதக்காரன் அந்த இடத்துல சொல்கிறான், அவன் மனசு கலங்கி இருக்குதான் ஒரு பிரச்சனை போராட்டத்தினால. அப்போ இந்த மனக்கலக்கத்தில் என்ன சொன்னான்னா, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் இராதபடிக்கு நான் வெட்டுண்டேன் என்று என் மனக்கலக்கத்தில் சொன்னேன். ஆனால் நான் உம்மை கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். பரிசுத்தவான்கள் நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். முதல்ல நமக்கு பதிலளிக்கிறார். அடுத்து நமக்கு இடும்பு செய்கிறவர்கள், பிரச்சனை கொடுக்குறவங்க, மறைமுகமாக பிரச்சனை பண்ணுறவங்க, நேரடியாக எதிராக செய்கிறவங்க, இப்படி எல்லா விதத்திலும் இருக்கிற எனக்கும் தேவன் உண்மையாய் பதிலளிக்கிறார். எப்படி? பூரணமாய் பதிலளிக்கிறாராம். இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாக பதிலளிக்கிறார். நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உங்களுக்கு விரோதமாக யாராவது உங்களை பற்றி பேசுகிறாங்களா, கவலைப்படாதீங்க. தேவன் இடும்பு செய்கிறவர்களுக்கு பூரணமாய் பதிலளிக்கிற தேவன். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 55:18. சங்கீதம் 55:18-19 பார்க்கிறோம். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்து வந்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். திரளான கூட்டம் கூடி என்னை எதிர்த்து வந்தார்கள், என்னோடு எதிர்த்து வந்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். தேவன் அவர்களுக்கு பதிலளிக்கிறார். அவர்களுக்கு மாறுதல் நேரிடாதினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க செய்கிற எல்லா தவறுகளும் நடந்துட்டுருக்கான். அவங்களோட வாழ்க்கையில் எந்த மாறுதலும் இல்லை, நல்லா இருக்கிறான். அதனால் அவன் என்ன செய்கிறான்? தேவனுக்கு பயப்படாமல் போகிறான். ஆனால் தேவன் என்ன செய்கிறாராம்? ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். நாம் பதிலளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நாம் பதில் கொடுக்கணும், நாம் பதில் செய்யணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக ஆதி முதற்கொண்டு ஆரம்ப காலம் முதல் இதுவரைக்கும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தேவன் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட பதில் கொடுக்கிறவர். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 25:14. அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்களின் கைகளுக்கு செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதிலளிப்பேன். அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாகவும் பதிலளிக்கிறார். நம்முடைய கிரியைக்கு தக்கதாக, நம்முடைய செய்கைக்கு தக்கதாக தேவன் பதிலளிக்கிறார். ஆக நம்
கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் பெரிதான அளவில் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 51 அதிகாரம் 56 வசனம், எரேமியா 51, 56. பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான். அவன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவருடைய வில்லுகள் முறிந்து போகும். சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பார். சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுக்கிறார். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா எழுதின சுசேஷம் 14 அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசித்து பாருங்கள். லூக்கா 14, 12, 13, 14. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்துக்காவது இரவு விருந்துக்காவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலாகத்தனை அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களுக்கு உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதில் செய்ததாகவும். நீ விருந்து பண்ணும்போது ஏழையையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு பதில் செய்யப்படும். நீ பாக்கியவானாக இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை பாக்கியவானாய் மாற்றுகிறார். இந்த செய்தி கேட்குறவங்களை தேவன் பாக்கியவானாய் வைக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. யாத்திராகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 அதிகாரம் 10 வசனம் பாருங்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னாக வருகிறதை அவர்கள் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. பின்னாடி பார்வோன் சேனை துரத்திட்டு வருதுன்னொன்னே அவங்க எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. 14 வசனம் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீ ஏன் அவனுக்கு கண்டு பயப்படுற? உன்னை பின்னாடி துரத்திட்டு வர பார்வோனை கண்டு நீ ஏன் பயப்படுற? நான் யுத்தம் பண்ண போகிறேன். கர்த்தராகிய நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன், நீ சும்மா இருப்ப. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியம் ஒன்றுமில்லை, நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் நமக்கு பதில் கொடுப்பார் என்று விசுவாசிங்க. நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆக உங்களை கர்த்தரை கூப்பிடுவதால் வரும் பலன், முதலாவது பலன் பதில் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது பலன் பதில் கிடைக்கும். இரண்டாவது பலன் என்ன? விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைக்கும். சங்கீதம் 50, 14, 15. சங்கீதம் 50 அதிகாரம் 14, 15 வசனம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எப்படி கூப்பிட சொல்கிறாரு? ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனை செலுத்தி உன் ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். விடுதலை பண்ணுகிறார். இரண்டாவது காரியம் என்ன? பலன் என்ன? கூப்பிடுவதால் பலன் என்ன? விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 146 அதிகாரம் 7 வசனம். சங்கீதம் 146, 7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை அவர் விடுதலை ஆக்குவார். ஆக அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். யார் யார் கட்டுண்டிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். எல்லா நிலையிலிருந்தும் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 136, 24. சங்கீதம் 136, 24. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை
விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய சத்துருவின் கையிலிருந்து உங்களை விடுதலை பண்ணுகிறார். ஆக மேலே பார்க்குறோம், கட்டுண்டவர்களை விடுதலை பண்ணுகிறார். இந்த இடத்துல சத்துருக்களுக்கிலிருந்து விடுதலை பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 14-15 வசனங்கள். ஏசாயா 51, 14, 15. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதுமில்லை, அவன் அப்பம் குறைபடுவதும் இல்லை. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே. அவைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவர். கடலை என்ன செய்கிறாராம்? குலுக்குகிறாராம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக அந்த கடலை சமுத்திரத்தை குலுக்குகிறார். ஆக அந்த காரியங்களை செய்கிற நாமம் உள்ளவர் என்ன செய்கிறாராம்? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். நீங்கள் நினைக்காதீங்க, இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் கிடைக்கல, இவ்வளோ போராடி ஜெபம் பண்ணியும் இந்த புது வருஷம் தொடங்கியும் எனக்கு நன்மை செய்வனார், இன்னவரில் இந்த நன்மை கிடைக்கலையே, ஏன் இப்படி இழுத்துக்கிட்டே போகுது, ஏன் இப்படி தள்ளி போயிட்டே இருக்கு? கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். நீங்கள் எந்த காரியத்தில் கட்டப்பட்டு சிறைவென்று இருக்கிறீர்களோ தேவன் தீவிரமாய் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்குரிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 61:1. கர்த்தருடைய எத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களையும் காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். ஆக இங்கே பார்க்கிறோம், கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆக இப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு ஆறுதலாக, மற்றவங்களுக்கெல்லாம் அனுக்கிரக வருஷத்தை. கவலைப்படாதீங்க, நான் கஷ்டப்பட்டேன், இப்போ பாருங்கள், இப்போ நான் கர்த்தர் விடுவித்திருக்கிறார் என்று எல்லாருக்கும் சொல்லி அனுக்கிரக வருஷத்தையும் நீதியை சரிகட்டு நாளையும் சொல்லி அவங்கள எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? ஆறுதல் செய்கிறவர்களாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 18 வசனம் முதல், ரோமர் 8:18 முதல் 21 வசனங்கள். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிவரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. மேலும் தேவனுடைய புத்திரை வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டியும் தேவனுடைய புத்திரர் எப்போ விடுதலையாக வருவாங்க, நம்மளை விடுவிப்பாங்க என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதனேன் என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ஏன் எதிர்பார்த்துருக்கிறாங்களாம்? அடிமைத்தனத்தினின்று விடுதலை ஆக்கப்படுவதற்கு இல்லையா? அழிவுக்குரிய அடிமைத்தனம் கூட கிடையாது, அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் தான் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அதே போல் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 32 வசனத்தில் பார்க்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்.
இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், சத்தியத்தை அறிவிங்க, அந்த சத்தியம் நிச்சயமாக உங்களை விடுதலை ஆக்கும். 36ஆம் வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆக கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணணும்னு நினச்சாருன்னா நம்மளை விடுதலை பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறார். இங்கே பார்க்குறோம், சத்தியம் நம்மளை விடுதலை வேணும். அடுத்தது குமாரன் நம்மளை விடுதலை ஆக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சத்திய வார்த்தையினால் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 10லேருந்து 13. ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி அவளை கூனியாக வைத்திருந்தது. இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன மாதிரியான மாறுதலும் இல்லாமல் அந்த இடத்துல கூனி குறுகு போகும்படி வைத்திருக்குது. ஆக எவ்வளவு நிமிரக்கூடாதபடி, அவள் நிமிர்ந்தே யாரை பார்க்க முடியாதபடிக்கு அவள் அந்த இடத்துல கஷ்டப்பட்டிருக்காள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய். எல்லாருக்கும் தெரியல, அவள் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருப்பாள், அவள் இப்படி தான் இதாக இருக்கிறா, அவளுக்கு எலும்பு பெரிய பிரச்சனை, அவளுக்கு இந்த வியாதி பிரச்சனை, இதுவாக தான் இருக்கும். அவள் என்ன பாவம் பண்ணாலோ, அவள் என்ன தக்கிரமம் பண்ணாலோ, என்ன சாபமாக வாங்கிட்டிக்கிட்டாலோ என்று தான் பேசுவாங்க. உன் பலவீனத்தினின்று நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். கர்த்தர் அதை தீர்மானிக்கிறார். அது பிசாசினாலேயா, இவன் செஞ்ச பாவத்தினாலேயா, சாபத்தினாலேயா, எதனாலும் அல்ல, இது பலவீனத்தினாவே. இந்த பலவீனத்தினாவே 18 வருஷமாக இவளை கூனியாக வச்சுருந்துச்சு. இவளை விடுவிக்கணும் தேவன் தீர்மானம் பண்ணினார். அவளை பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இப்பொழுதும் இந்த செய்தி கேட்குற உங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய கரங்களை வைக்கிறார். நீங்கள் நிமிருவீர்கள், பண விஷயத்தில் நிமிர்ந்து இருப்பீர்கள், கூனி குறுகி போக மாட்டீங்க, நிமிர்ந்து நிற்பீங்க. எல்லா விஷயத்திலையும் நீங்கள் நிமிர்ந்து இருப்பீங்க. எப்போதும் நீங்கள் கூனி போக மாட்டீங்க. கூனி போகும்படி தேவன் உங்களை விடவும் மாட்டார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இந்த பலவீனத்தின் ஆவி உடையவ இந்த 5 வருஷமாக, இந்த 8 வருஷமாக, 10 வருஷமாக, இல்லை இந்த விழப்போ இந்த ஸ்திரீயை போல் 18 வருஷமாக, எத்தனை வருஷமாக நீங்கள் பிரச்சனை அனுபவிக்கிறீங்க, எத்தனை வருஷமாக உங்களுக்கு கிடைக்காமல் இருக்குது, அந்த எல்லாவற்றையும் கர்த்தராகி இயேசுவானவர் அந்த இடத்துல ஒரு தீர்மானம் பண்ணினார். அந்த இடத்துல ஒரு முடிவெடுத்தார். அவளை விடுதலை ஆக்கணும். காரணம் என்ன? தடையாக இருக்கிறது என்னவென்று சொன்னார். பிசாசா? வியாதிக்கு காரணம் பிசாசா அல்லது எந்த பாவமா சாபமா என்று பார்க்கிறார். அது என்ன என்று பார்த்து தேவன் அவளை பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அவள் மேலே கையை வைக்கிறார். கையை வைத்த மாத்திரத்தில் அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அதே போல் தேவன் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் உங்கள் மேல் தம்முடைய கையை வைப்பார். நீங்கள் நிமிர்ந்து நீங்கள் நிச்சயமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி போவீங்க. இந்த வாரம் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாரமாக இருக்கும். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறபடியினால் நீங்கள் இந்த வாரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது பலன் கொடுக்கிறார் தேவன், பதில் கொடுக்கிறார். இரண்டாவது விடுதலை பண்ணுகிறார். மூன்றாவது கடைசியாக சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சுகம் என்னும் பதிலை கொடுக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று சொல்லி பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினேன். உம்மை நோக்கி நான் கூப்பிட்ட போது எனக்கு சுகத்தை கொடுத்தீங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சங்கீதம் 4:8, சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே,
நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். கர்த்தாவே, நீர் ஒருவர் மாத்திரம்தான் என்னை சுகமாய் தங்க இருக்க பண்ண சொல்லிக்க. மற்ற யாரும் நான் சுகமாக இருக்கிறத விரும்பலை. மற்ற மனுஷர் யாரும் என்னோட அப்படி இருக்கிறத விரும்பலை. ஆக இந்த இடத்த பார்க்குறோம். நீர் ஒருவரே என்னை சுகமாக இருக்க விரும்ப பண்ணுகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்குறோம். சங்கீதம் 12:5, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்களுடைய பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிங்க? ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்களுடைய நீங்கள் விடுற பெருமூச்சு நிமித்தமும் கர்த்தர் இப்பொழுது எழுந்து கர்த்தர் இப்போ சிங்காசனத்திலிருந்து எழுந்து நம்ம மேலே சீறுகிறவர்களுக்காக, உங்கள் மேலே கோபத்தில் முகம் காமிக்கிறாங்களே, முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்களே, அவர்களுக்கு முன்பாக உங்களை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்கள் என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வேன். ஆக இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கெல்லாம் நீர் என்னை விலக்கி காத்து கொள்வீங்கப்பா. ஆக என்னை சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. கர்த்தரை சொல்லுங்கள். 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திலுக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உன் வீடு உனக்கு சுகமாக இருக்கும். உன் வீட்டில் சுகத்தோடு நீ இருப்ப. அந்த இடத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். என் சகோதரன் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். ஆக நம்மிடத்தில் சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் அங்கே செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் பதில் செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரை நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் என்ன செய்வானா, அவனுக்கு விரோதமாக போராட்டம் வரும்பொழுது அவன் நேராக கர்த்தருடைய நாமத்து பலத்த துருகமாக இருக்குது. அதனால் அவன் நேராக ஓடி போய் அந்த கர்த்தருடைய நாமத்தில் அந்த சேட்டையில் புகுந்துகிறான். ஆண்டவரே ரட்சியும், யெகோவா தேவனே என்னை ரட்சியும் என்று சொல்லி அவன் நாமத்துக்குள்ளாராக உள்ளே போய் சுகமாய் இருக்கிறவனாக இருக்கிறான். ஏசாயா 14:30. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். ஆக தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாக புசிப்பாங்க. அவங்க பிள்ளைங்க நல்ல திருப்தியாக புசிப்பாங்க. எளியவர்கள் சுகமாய் படுத்து கொள்வார்கள். எளியவர்கள் சுகமாய் படுத்து கொள்வார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 32:17. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் நம்பி சுகமுமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதியின் கிரியை சமாதானம், அதனுடைய பலன், அந்த நீதியின் பலன் அமெரிக்க ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அதுவும் சுகமும் அங்கே இருக்கும். நீதியின் பலனாகிய அமெரிக்கையும் சுகமும் அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கும், நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த இடத்துல பார்ப்பீர்களே, ஆனால் 1ஆம் வசனத்தில் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுரு யோவானையும் அவன் கண்டு எல்லாட்டையும் பிச்சை கேட்குற மாதிரி தான்
பேதுரும் யோவானை பார்த்து, சாமி ஏதாவது தர்மத்தை பண்ணுங்க, ஏதாவது பிச்சை போடுங்க என்று சொல்லி கேட்குறாங்க. நடத்த சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார்ப்பா. அவன் அவங்கள பார்த்தான், என்ன கொடுக்க போகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவன் அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவன் கால்களும் கரடுகளும் நரம்புகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்து அந்த இடத்துல செய்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த காரியத்தில் நீங்கள் மூடமாக்கப்பட்டிருக்கீங்க? பண பிரச்சனை இல்லையா? சந்தோஷ பிரச்சனை இல்லையா? சமாதானத்திலையா? இல்லை உங்கள் வாழ்க்கையே இப்படி இருக்குன்ற அந்த நிலையில், எந்த நிலையில் நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க? கவலைப்படாதீங்க. வெள்ளியும் பொண்ணும் இந்த உலகத்தில் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த பிரச்சனையிலேருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்களோ தேவன் அவையிலேருந்து உங்களை விடுவிக்கிற தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு சர்வாங்க சுகத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிறவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அவனுக்கு சர்வாங்க சுகம், பரிபூர்ணமான சுகம், இனி மறுபடியும் உடைய வாழ்க்கையில் வர முடியாத ஒரு சுகத்தை அவனுக்கு கொடுத்தது. அதே போல் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் சந்திக்க முடியாத அநேக பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் இது மட்டும் நீங்கள் சந்தித்து எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு காரியமாக இருக்காது. தேவன் உங்களுக்கு சுக வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சுக வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரோ, ஆண்டவரே சர்வாங்க சுகத்தை கொடுத்தாரோ, அதே போல் தேவன் உங்களுக்கும் சர்வாங்க சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொன்னார். 3 காரியங்கள் தேவனை கூப்பிடுவதால் வரக்கூடிய பலனை பார்க்கிறோம். 1, பதில், நமக்கு பதில் கிடைக்கிறது. 2வது, விடுதலை கிடைக்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதால் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. 3வது, சுகம் கிடைக்கிறது. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவதால் நமக்கு சுகம் கிடைக்கிறது. ஆக தேவனை நோக்கி கூப்பிடுவோம், இந்த 3ஐயும் பெற்றுக்கொள்வோம். சுகத்தை பெற்றுக்கொள்வோம், பதிலை பெற்றுக்கொள்வோம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி செய்ப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த வேலையிலும் இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தினராக வருகிறோம். எங்களை ஆசீர்வதி, இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர் அவர் இப்பொழுதெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் பரிபூர்ணமாய் பதிலளிப்பீராக. தேவனே உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதிலளிப்பீராக. தேவனை சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் பலன் அளிப்பீராக. இரவும் பகலும் நீர் கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பீராக. ஆண்டவரே அந்த பலன் என்னவென்று பதிலை நீர் கொடும். ஆண்டவரே அந்த பலனாகிய 3 காரியங்களை நாங்கள் இன்றைக்கு செய்தியில் கேட்டோம். முதலாவது, பதில் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நீர் பதிலை தாரும். உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரோடும் கவலையோடு வேதனையோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் ஏறெடுக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு பதிலை கொடுப்பீராக. 2வது, அவர்களுக்கு விடுதலை கொடும். யார் யாருக்கு விடுதலை தேவையோ, எந்தெந்த காரியத்திலிருந்து விடுதலை தேவையோ அந்த காரியத்திலிருந்து அவருக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. 3வது காரியமாக பார்க்கிறோம், சுகத்தை தாரும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாரும், சர்வாங்க சுகத்தை தாரும். கர்த்தர் இந்த 3ஐயும் நீர் கொடுப்பீராக. ஜெபத்திற்கு பதிலை தாரும், விடுதலையை தாரும், சுகத்தை தாரும். கர்த்தர் தந்தமுள்ள பிள்ளைகளை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். முதிர்ந்தவர் சிறு குழந்தைகள் வரை எல்லாரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். உன்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகனமே எல்லாம் எடுக்கிறோம். கர்த்தரும் ரட்சகரும் பெருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய வழிநடத்தலும் அந்யோன்யமும் பாதுகாப்பும்
இன்றும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கிற பதில், உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.